Hi friends, welcome back to Shoba and Handcrafts. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன கிராஃப்ட் பார்க்க போறோம்னா ஒரு டவல் ஹேங்கர் தான் பார்க்க போறோம். சோ அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் டபுள் கலர் எடுத்துக்கறேன். Black and white. இப்போ நாம இந்த Black கலர் வந்து 10 அடி வந்து அளந்து எடுத்துக்கங்க. இது வந்து அந்த ரவுண்ட் ஷேப்காக 10 அடி எடுத்துக்கறேன். சோ நீங்க ரவுண்ட் ஷேப் பெருசா வேணும்னா எக்ஸ்ட்ரா அடி நீங்க அளந்து எடுத்துக்கங்க. இப்போ நம்ம வீடியோல பார்த்த அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா 10 அடி போதும். இது நீங்கள் பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடியும் ஒரு 1/4 அடி எக்ஸ்ட்ரா வரும் இந்த 10 அடியில் நீங்கள் பின்னிங்கன்னா. ஸோ 10 அடி வந்து பிளாக் ஒயர் எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம ரன்னிங் ஒயர் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள் 2 பீஸ் பிளாக் கலர் ஒயர் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு ஒயரும் வந்து நீங்கள் எப்பவும் போல் ஈக்குவலாக கீழே ஒயர் வச்சுட்டு மடக்கி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஈக்குவலாக கீழே ஒயர் விட்டுட்டு மடக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கையில் ஒரு லூப் எடுத்துட்டோம். அதே போல் செகண்ட் ஒயர் இதையும் வந்து கீழே ஈக்குவலாக மடக்கிட்டு செகண்ட் லூப் எடுத்துட்டோம். இப்போ நம்ம பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். ஸோ ஒரு லூப் மேலே இன்னொரு லூப் போட்டுட்டு கீழே இருக்கிற அடி ஒயர் எடுத்து மேலே விடுங்க. அதே போல் இந்த அடி ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். சைடில் இருக்கிற அடி ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். விட்டுட்டு நாம் 4 பக்கமும் டைட்டாக ஒயரை இழுத்தோன்னே உங்களுக்கு பாக்ஸ் நாட் கிடச்சிரும். ஸோ இப்போ பாக்ஸ் நாட் வந்து போட்டுட்டோம். இதுதான் வந்து ஸ்டார்டிங். இதுதான் நம்ம பேஸில் வச்சுட்டு இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சுற்றி பின்ன போகிறோம். இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பின்னுறதுக்கு முன்னாடி இந்த ஒயருங்க வந்து ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஹைட்டாகவும் ஒரு பக்கம் ஷார்ட்டாகவும் இருந்தால் நீங்கள் அந்த நாட்டை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும், ஈக்குவலாகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒயிட் கலரில் இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 கலர் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு தான் 2 கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம வந்து சின்ன ஒரு பிட்டு விட்டுட்டு ஆரம்பிக்க போகிறோம். இப்போது பிளாக் ஒயரில் ஒரு லூப்பும் ஒயிட் கலர் ஒயரில் ஒரு லூப்பும் எடுத்துக்கோங்க. பிளாக் மேலே ஒயிட் லூப் போட்டுட்டு அடியில் இருக்கிற பிளாக் ஒயர் மேலேயும் சைடில் இருக்கிற ஒயிட் ஒயர்லேருந்து அடி ஒயரையும் இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு கீழே மேலேயும் நீங்கள் டைட்டாக இழுத்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் நாட் வந்துடும். ஸோ இதே போல் நம்ம வந்து சுற்றி 4 பக்கமும் பின்னிட்டே வரணும். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னதுக்கப்புறமா காமிச்சிட்டே வரேன். ஸோ நம்ம ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறமா எப்படி ஜாயின் பண்ணணுன்னு காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம செகண்ட் ஒயரில் இப்போ பாக்ஸ் நாட் போடுறோம். இந்த மாதிரி நம்ம சுற்றி பின்னிட்டே வரணும். ஒரு ஃபஸ்ட்டு லைன் முடிச்சதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ராவாக விட்டோம் பார்த்திங்களா, ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பிட் ஒயர் விட்டோம் இல்லையா, அது வந்து உள்பக்கமாக முடிஞ்சால் சொருகிக்கோங்க. இல்லைனா உள்பக்கமாக விட்டுட்டு நீங்கள் பின்னிட்டே போகலாம், அது ஒன்றும் ஆகாது. ஸோ நம்ம ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பவும் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே போல் இந்த வீடியோஸ் பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு செகண்ட் சேனல் ஒன்று இருக்குது, சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்புன்னு. ஸோ அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். அந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் அந்த சேனலையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய்.
Thank you.